வணக்கம். இந்த பதிவில் நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல, கடைசி வரைக்கும் சொல்ல போகிறதில்ல. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2018 தொடக்கத்தில் என்னோடய தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பரவசம். ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பவான், திரைத்துறையில் நிறைய புரட்சி பண்ணியிருக்காரு. அவரை பார்த்திங்கன்னா இங்கே கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர குஷியாயிடுச்சு. ஆகா, எப்படி வந்து திரையில் வந்து புரட்சி பண்ணாரோ அதே மாதிரி இப்போ இங்கே மக்களுக்காக புரட்சி பண்ண போகிறாரு. திரையில் பார்த்தவரை நான் தெருவில் பார்க்க போகிறேன். தெருவில் பார்க்க போகிறேன்றது மக்களுக்காக போராட்டத்தில் இறங்கி மக்களுக்கான விஷயத்துக்காக தெருவில் இறங்கி மக்கள் பணி செய்ய போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருந்தேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணும்போது ஆளாக அவங்களுக்கு ஒரு ஆளாக போய் நின்று அவங்க கூட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவங்களோட கோஷம் போட ஆரம்பித்தார். அங்கேருந்து ஒரு குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு இவர் அசமாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இல்லை, இனிமேல் வந்து ஓட்டுன்னு போட்டால் என்னோடய தலைவர் இவருக்கு தான் நான் ஓட்டு போடணும். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க, என் நண்பர்கள், என் உற்றார் உறவினர்னு சொல்லி எல்லாத்தையும் நான் இவங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும்னு நான் என்ன பண்ணேன், இறங்கி வேலை பார்த்தேன். இறங்கி ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னோடய சரௌண்டிங்கில் ஒரு 30-40 பேரை வந்து நான் என்ன பண்ணேன், இதில் உறுப்பினர் ஆக்கி இந்த தேர்தலில் நீங்கள் இங்கே தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நிறைய இடத்துல பேசினேன். அந்த டைம் 2019 நடந்த தேர்தல்லையும் நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன். 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் இவர் கோயம்புத்தூரில் போட்டிக்கிட்டார். இவரை எதிர்த்து மத்திய கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருவரும், இப்போ ஆட்சி புரிஞ்சிட்ருக்க மாநில கட்சியோட கூட்டணி வேட்பாளர் ஒருத்தரும், தமிழ் தான் மூச்சு பேச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க கட்சி வேட்பாளரும் அந்த தேர்தலில் களங்காள்றாங்க. அதில் என் தலைவர் பண்ண பிரச்சாரம்ன்றதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காலையில் வாக்கிங் போவார், அவர் தங்கியிருக்க ரூம்லேருந்து வெளியில் போகிறதா இருந்தால் மக்களை ஆட்டோ பிடிச்சி போவார். அப்படின்னும் போது பிரச்சாரம் வந்து இப்படியே அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் மத்தியில் இவர் மேலே கவனம் திரும்ப ஆரம்பிச்சு. இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இவர் மேலே கவனம் திரும்பிச்சு. தேர்தலும் முடிஞ்சிருச்சு, ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு மக்கள் கவனம் ஃபுல்லாக கோயம்புத்தூர் நோக்கியே இருக்குது. மற்ற கட்சி தலைவர்களிடம் நோக்கினதை விட இவரோட வாக்கு எண்ணிக்கை தான் எல்லாருமே கவனிச்சிட்டே இருக்காங்க. கவனிச்சிட்டே இருக்கும்போது இவரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஜெயிக்கிற அளவுக்கு போகிறாரு. ரொம்ப அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. போக 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 கடைசியில் 1500 ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தோற்று போகிறாரு. இவர் தோற்று போனதாக மக்கள் நினைக்கல, அவங்களே தோற்று போனதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ தூரத்துக்கு புதுமை பண்ணுவார், புரட்சி பண்ணுவார், அரசியல் இறங்கி நிறையா பண்ண போகிறார் நினச்சின்ற இடத்துல அவர் தோற்று போனோன்னே மக்களுக்கு அவங்களே தோற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. அது உண்மை தான். என் தலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. 2024 யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவங்க கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில் ஒரு நிபந்தனை வச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணும்னு. அதே மாதிரி 2025 மாநிலங்களவை பதவி இவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். யாரை இவர் குடும்ப அரசியல், கொள்ளையடிக்கிற கூட்டம் அப்படின்லாம் சொல்லி இவர் கட்சி ஆரம்பித்தாரோ அவங்களோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் அவர் வாய் திறக்கிறதே இல்லை. ரொம்ப பெருசாக போன கடைசியாக நடந்த லாக்அப் டெத் அஜித், அந்த இதுக்கு கூட இவர் குரல் கொடுக்கவே இல்லை. ரொம்ப லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுது, அது கூட இவர் குரல் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து இவர் மேலே இருக்க ஒரு பெரிய வருத்தம். தலைவனாக ஏற்றுக்கிட்ட என்னைய மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு. இவர் படத்தில் பார்த்துட்டே இருந்து மக்களுக்காக பணி செய்ய வராருன்னும் போது உண்மையிலேயே பெரிய லெவலில் பண்ணுவார் நினச்சிட்டு இருந்த இடத்துல இவர் இப்படி ஒரு பதவி கிடைச்சோன்னே வாயே திறக்காமல் போனது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. ப்ரெஸ் பீப்புள் வந்து இவரோட இடத்துல நிப்பாட்டி, சார் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததே வந்து குடும்ப அரசியல், இவங்கெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே இல்லை அப்படின்னு கிளம்புறாரு. போனவர் திரும்பி வந்து நாட்டுக்கு தேவை, அதனால் நான் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. யார் உங்களை திரும்பி கூப்பிட்டது? நீங்கள் அப்படியே போயிருக்க வேண்டியதானே? உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு தான் இதெல்லாம் பாதிப்பு. மக்களே உஷார், 2026 தேர்தல் மிக கவனம் தேவை. இது வரைக்கும் நான் யாரை பற்றி யாரை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியும் தெரில அப்படின்னா நான் வந்து இந்த காணொலிக்கான ஹெட்டிங் வந்து இந்த கட்சிக்கான பேரில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நன்றி.